மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் சில சோதனைகள் இருக்கும். ஆனால் சோதனைக்கு அப்புறம் தான் சாதனைன்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய தினமாக இது அமையும். ஆனால் சில தடைகள் என்பது இன்றியமையாததாக இருக்கும். குறிப்பாக வயசானவங்க தங்கள் உடல்நலத்தில் சற்று அக்கறை செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். எந்த ஒரு அலுவல்களில் ஈடுபட்டாலும் திட்டமிட்டு கொஞ்சம் சரியான முறையில் செயல்பாடுகளை வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வெற்றியை தரக்கூடிய தினமாக இது அமையும். பரணி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய தடைகள்லாம் ஏற்படும். எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் தொடங்கினால் சற்று பிரச்சனைகள் ஏற்படலாம். கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் வெற்றி வாய்ப்புகள் என்பது பிரகாசமாகவே அமையிறது உங்களுக்கு. அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் இருந்த தடைகள் நீங்கும். நல்ல மாற்றங்களை பெற்றுத்தரக்கூடிய தினமாக இது அமையிறது. எந்த ஒரு விஷயமானாலும் அதில் வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாக அமையும். குறிப்பாக வண்டி வாகன யோகங்கள், நிலம் வாங்குவது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப அனுகூலமான தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு தடைகளுக்கு பின் வெற்றிகள் ஏற்படும். கவனமாக செயல்பட நன்மைகளை தரக்கூடிய தினமாகவே அமையும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம். வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்கிறது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய தினம். சில நேரங்களில் சில பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள், அது வெற்றிகரமாக அமையும். சில தெய்வ காரியங்களுக்காக நேரத்தை செலவிடும் பொழுது மன நிறைவு உண்டாகும்னு சொல்லணும். அதிர்ஷ்டம் என்பது கை கொடுக்கக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. பணம் வரவை எதிர்நோக்கி இருந்தால் அது வந்து சேரும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு தடைகளுக்கு பின்னால் வெற்றிகள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நிலை அறிந்து செயல்பட வேண்டும். தகுதிக்கு மீறி சில நேரங்களில் ஆசைப்படும் போது பிரச்சனைகள் எழலாம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான ஒரு தினம். எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு தினம்னு கூட சொல்லலாம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சந்திராஷ்டம தினமாக வருவதால் கொஞ்சம் நிதான போக்கை கையாள வேண்டும். சில புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருக்கணும். வண்டி வாகனங்களை எல்லாம் இயக்கும் பொழுது சற்று கவனமாக இயக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரங்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். பூச நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான தினம். நீங்கள் எப்படி திட்டமிட்டாலும் அந்த திட்டங்கள் வெற்றி பெறும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று பிரச்சனைகளை தரக்கூடிய தினம் என்பதால் நிதான போக்கை கையாள வேண்டும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சுப செலவுகள் ஏற்படும். அதை தவிர்க்க இயலாது. அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் தான் அமையும். சில நேரங்களில் வெளிநாடு பயணப்படுவதற்கான சில திட்டங்களை எல்லாம் வகுப்பீர்கள். உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். சில வாழ்க்கையில் சில முக்கியமான ஒரு விழாக்கள், முக்கியமான திருப்பங்கள், இப்போ உதாரணத்துக்கு ஒரு திருமணம்னு சொல்லலாம், இல்லை 60ஆம் கல்யாணம்னு சொல்லலாம். இது மாதிரி சில நல்ல திருப்பங்களை எல்லாம் தரக்கூடிய ஒரு சந்தோஷமான தினமாக இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படும்.
ஆனால் சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். கடுமையான உழைப்பு உண்டு, ஆனால் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில தடைவுகளும் பின்னடைவுகளும் உண்டு, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான தினமாக இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் என்பது பிரகாசமாக அமையிறது. அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சு திறன் என்பது ரொம்ப சிறப்பாக அமையும். எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையும் எப்படிப்பட்ட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய அளவில் உங்கள் செயல்பாடுகள் அமைந்து வெற்றியை மட்டுமல்ல தனவிருதியும் தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது அமைகிறது. உங்களுடைய கீர்த்தி பரவும், புகழப்படுவீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களான உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையிலும் ஓரளவு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு தடைகள் ஏற்படும், பின்பு நன்மைகள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான தினமாக, வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக, போட்டி பந்தயங்களில் வெற்றியை தரக்கூடிய தினமாக அமைகிறது. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படும், மனசில் தெளிவு ஏற்படும், மனசில் உள்ள கவலைகள் மறையும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் செயலாற்றினாலும் ரொம்ப சிறப்பான முறையில் செயலாற்றுவீங்க. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு தடைகள் ஏற்பட்டு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் நிலையறிந்து நீங்கள் நடக்க வேண்டியது அவசியம். சில நேரங்களில் நம்ம ரொம்ப அதிக அளவில் பல விஷயங்களையும் நம்ம கையாளுவதற்கு எடுத்துக்கொண்டு சரியான முறையில் செய்ய முடியாது. அதனால் உங்கள் நிலையறிந்து நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான தினம். பரிசு பொருட்கள், மன நிம்மதி, நல்ல தகவல்கள் எல்லாமே வந்து சேரக்கூடிய சிறப்பான தினமாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். சில புதிய வாய்ப்புகள் ஏற்படும். பெண்கள் மூலமாக நிறைய நன்மைகள் ஏற்படும். தாயாருடைய ஆசீர்வாதத்தினால் பல செயற்கரிய விஷயங்களை நீங்கள் சாதிக்கக்கூடிய வல்லமையை பெறுவீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய தினம். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு தீர்மானத்துடன் நீங்கள் செயல்படுவீர்கள். அந்த செயல்பாடுகள் வெற்றியடையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானமாக ஈடுபட வேண்டும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நல்ல தகவல்கள் வந்து சேரும். சிறு பிரயாணங்களை ஒருவேளை மேற்கொள்ள வேண்டி வரலாம். சில நேரங்களில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சிறு நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மூல நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான உழைப்புக்கு பின் வெற்றிகள் ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். பூராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சில தடைகள் ஏற்படும். அது தீர்க்க முடியாத தடைகளாக இருக்கும்பொழுது அடுத்த விஷயத்தில் உங்கள் எண்ணங்களை செலுத்துங்கள். உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல தினமாக அமைகிறது. சில புதிய சந்திப்புகளின் மூலம் நன்மைகளை பெறுவீர்கள். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் பண கஷ்டம் தீரக்கூடிய தினம். தனம் பெருகக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழல்கள் ஏற்படும். ஆக்கப்பூர்வமான தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் ஏற்படும், வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும்.
திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ அனுகூலம் என்பது சிறப்பாக இருக்கு. நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இது அமையிறது. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு தடைகளும் பின்னடைவுகளும் ஏற்பட தவிர்க்க முடியாததாக இருக்கும். நிதானமாக செயல்பட வேண்டும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம். சில நேரங்களில் சில வாக்குறுதிகளை கொடுத்திருப்பீர்கள், அதை நிறைவேற்றுவதற்காக பாடுபட வேண்டி வரும். குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிலும் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு அனுகூலமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு தினமாகத்தான் இது அமையும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு குழப்பங்கள் ஏற்படுவதற்கான காரண காரியங்கள் உண்டு. நிதானமான போக்கை கையாள வேண்டும். அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். அடுத்து பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தடைகள் நீங்கி நல்ல தனலாபத்தை தரக்கூடிய தினமாக இது அமையும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில வரவுகள் செலவுகளுக்கு சரியாக போகும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் போது அதை ஈடுகட்ட வகையில் நல்ல வரவுகளும் உங்களுக்கு ஏற்படும். மொத்தத்தில் இந்த தெலுங்கில் சொல்கிற மாதிரி தானிக்கு தீனி சரியாக போச்சுங்கிற மாதிரியான ஒரு தினமாக அமையிறது. அதை பற்றி கவலைப்படாதீர்கள். ஏன்னா குறைந்தபட்சம் அந்த பணமாவது வந்ததே அந்த செலவுகளை செய்ய என்று சந்தோஷப்பட வேண்டும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்பு பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே அனுகூலமாக அமையிறது. சந்தோஷத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாகத்தான் இது விளங்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில பின்னடைவுகள் ஏற்படும். முன்னேற்றத்திற்கு தடை ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்.